விஜய் என்டிஏ கூட்டணி போறாருன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இப்போ சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதையே கேட்டுக்கிட்டு என்னைக்காவது என்னை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. பேட்டியை தர மாட்டேன். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தா தாவேக்கா இது உங்களோட நாம் தமிழர் கட்சியோட வெற்றி எதுவும் பாதிப்பு அடையுமா? நம்ம பெரும் வெள்ளச்சேதம் பாதிப்புங்கிற மாதிரியே பேசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்னுடைய வாக்காளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்னுடைய வாக்காளர்கள் தன் மொழி, தன் இனம், தன் நாடு, தன் மக்கள் நலன், நிலம், வளம், காடு, மலை இதெல்லாம் நேசிக்கிறவன், பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன். நீங்கள் கேட்டீங்கல்ல, இவ்வளவு கற்பழிப்பு நடக்குதே, இப்படி கொலை நடக்குதே, இப்படி அநியாயம் நடக்குதே, இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறவன். நீங்கள் நல்லா கொஞ்சங்க. இந்த நாடும் மக்களும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ போராடுறாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் என் மக்களுக்கு தந்தவர்கள் இவர்கள். இதையெல்லாம் தடுக்கணும்னு வந்தவர்கள் நாங்கள். 2 பேருக்கு தான் சண்டை. இதில் அவர் வருவார் பாதிக்குது, இவர் வருவார் பாதிப்புனா நாங்கள் முன்வைக்கிற அரசியல் மக்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, அதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் அதுக்கு போயிட்டு அவர் வந்தால் பாதிக்குமா, இவர் போனால் பாதிக்குமா? பாதிப்புக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறவன் ஒரு போர் வீரனாக இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இருமுனை போட்டி தான். 2000 ஒரு பக்கம், 2000 ஒரு பக்கம், 2500 ஒரு பக்கம். அதெல்லாம் கிடையாது. படிக்க கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், குடிக்க நல்ல தண்ணீர், பயணிக்க நல்ல பாதை, படித்ததுக்கு ஏற்ப வேலை, அதுக்கு ஏற்ப சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க கனவு. இது எங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் எங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். உனக்கு நல்ல படிப்பை தாரேன், அதுக்கு ஏற்ப வேலை தாரேன். 2000 கம்மியாக சொல்கிறீங்க சார். 5000 இல்லை, குடும்பத் தலைவிக்கு 2000, குடும்பத் தலைவிக்கு 2000, 5000. அதை நான் கூட மொத்தம் ஒரு 50,000 கொடுக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாதம். சொல்லிவிட்டு போகிறத வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, அறிவிப்போம். ஒரு மாற்றம் வரணும் தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வாழ்த்துவோம். அம்மா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாழ்த்துவோம். நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறாங்க, சொல்கிறாங்கல்ல, நான் இதை செய்வேன்னு எதிர்பார்ப்போம். பிரைவேடைசேஷனே கூடாதுன்னு திமுக போராட்டம் நடத்துறாங்க. என்னது தனியார் மயம் கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க. யாரு? திமுக. யாரு? திமுக. பாரா. இப்போ பாத்தீங்கன்னா தனியார் கால்நடை மருத்துவங்கள்ல திமுக என்னைக்கு சொல்லுச்சு தனியார் சொல்லுங்க. எப்பன்னு சொல்லுங்க. தனியார் மயப்படுத்துற ஆளுகள் யாருன்னு இங்கு உங்க நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்.